Dear students, Tanuvasla நம்மளுக்கு BBSC BTech உடைய எல்லா academic stream உடைய rank list உடைய PDF வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோடைய PDF டவுன்லோட் ஆக நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Telegram and WhatsApp சேனல்ல நான் வந்து போஸ்ட் பண்றேன். உங்களுடைய rank listல உங்க நேம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம rank listல வந்து உங்களுடைய overall rank and community rankையும் செக் பண்ணிக்கோங்க. அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ rank list இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து கொடுப்பாங்க. கவுன்சிலிங் டைம் டேபிள் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட்ல இந்த லிங்க்ல வந்து ஸ்க்ரோல் ஆகும். சோ ஷெட்யூல் டேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய ஓவரால் ரேங்க் கொடுத்திருக்காங்க இல்லையா, இத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து எந்த டேட்ல நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும், எந்த ரவுண்ட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க ரேங்க் லிஸ்ட்ல என் நேம் வந்துருச்சு, எனக்கு அப்பனா சீட் வந்து 100% கன்ஃபார்மா அப்படின்னு கேக்குறீங்க. ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்ததுனால சீட் வந்து 100% கன்ஃபார்ம் கிடையாது. சோ ரேங்க் லிஸ்ட்ல நீங்க நேம் வந்திருக்குதுங்கிறது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைன். அதாவது நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கவுன்சிலிங்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்த ஃபர்ஸ்ட் சைன் தான். இது ஒரு ஹாப்பியான சைன். சோ கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க கரெக்டா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இந்த பேசிஸ்ல நம்மளுக்கு இந்த பாராமெடிக்கல் உடைய 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மா டி, அதுக்கு அடுத்து ஆய்ஸ் கோர்சஸ்ல இருக்கிற BNYS உடைய ரேங்க் லிஸ்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து கிடைச்ச லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு மேலதான் திருப்பியும் அவங்க வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன். சோ மைட் பி எல்லாரோடைய ரேங்க் லிஸ்டும் ரிலீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இனி எனி டைம்ல கூட நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தி இருக்காங்க மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாராமெடிக்கல் அண்ட் BNYS ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே டியூன், ஃபார்மா டி ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டே டியூனா இருங்க. சோ எப்பனாலும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். நீங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க. எல்லாருடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்டுமே ரொம்ப சீக்கிரத்துல ரிலீஸ் பண்றதாக ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடைச்சிருக்குது. இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாராமெடிக்கல் உடைய 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மா டிக்கு அதே மாதிரி BNYSக்குமே நம்மளுக்கு கட் ஆஃப் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கவுன்சிலிங் வந்து தாமதமாகி தான் தள்ளி தான் போகும். தனுவாசுக்கெல்லாம் நடந்த பிறகு MBBS BDSக்கெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் நம்மளுக்கு நடக்கும். அப்படி இருக்கும்போது இதுல கலந்துகிட்டு இதுல சீட்டு கிடைச்ச எந்த பார்ட்டிசிபென்ட்ஸும் நம்மளுடைய பாராமெடிக்கலுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கிற போது நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய பேருக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க் லிஸ்ட் உடைய PDF வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல நான் போஸ்ட் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாருமே இதுல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல அப்டேட்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.